ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி எனக்கு டே 5 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியில் போய் கொஞ்சம் கீழே எல்லாம் பறித்து அதை தண்ணியில் பாயில் பண்ணி குடிப்பேன். மார்னிங் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி பண்ணுவேன். இது எல்லாேருக்கும் செட் ஆகுது, எனக்கு ஓகேவாக இருக்குது. ஸோ அது வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். தென் வேறு தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் இப்போ ஒரு 2 டேஸாக தான் 5 எழுந்து படிக்கிறேன். பட் எனக்கு ரொம்ப தூக்கமாக வந்தது. நான் சுகேஷ் சாரோட வீடியோ, சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர், அவரோட வீடியோ ஒன்று பார்த்துருக்கேன். ஸோ அவர் ஏர்லி மார்னிங் நீங்கள் எந்திரிச்சு படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க ஒரு டிப்புமே சொல்லியிருப்பாங்க. என்னென்னா, மார்னிங் தூக்கம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். கல்ப்பாக நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு தூக்கம் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எனக்கு 2 டேஸாக நான் அதை ஃபாலோ பண்ணேன். ஓரளவு நல்லாவே இருக்குது. நீங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு டிப் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அதை ஒர்க் அவுட் ஆகிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அண்டு மார்னிங் பயாலஜி ஒரு செஷன் முடிக்கணும் அப்படின்றது தான் பிளானு. ஸோ அதுக்குள்ளே நான் ஒரு பேஜ் தான் இருந்தது அந்த டாபிக், அந்த ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்குள்ளே. பட் அதுக்குள்ளே பாப்பா எழுந்துட்டாங்க. ஸோ அதை பெண்டிங்கில் வச்சுட்டு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 1 பேஜை கம்ப்ளீட் பண்ணேன். திருப்பி ஒரு கேப் எடுத்துகிட்டு செகண்ட் செஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அது கொஞ்சம் தான் படித்தேன். ரொம்ப தூக்கம் வந்தது. ஸோ மிட் மார்னிங் செஷன் மாதிரி எக்ஸாக்டாக சொல்லணும்னா அப்படி தான். ஸோ நடந்துகிட்டே கொஞ்சம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு செஷன் போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அதுக்குள்ளே எனக்கு ஒரு சில டாபிக் அதில் புரியாதனால சரி புக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லி எங்கிட்டேருந்து வேறு ஒரு புக்கில் அடுத்த டாபிக் ஈவினிங் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது ஈவினிங் செஷன் தான். இந்த மாதிரி ஒரு டே 3 செஷனாவோ இல்லை 4 செஷனாவோ நீங்கள் டைசெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா அது எஃபெக்டிவாக இருக்குது. எனக்கு இது ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நைட் செஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவே இல்லை. பட் சடனாக ஓகே படித்தா என்னன்னு தோணுச்சு. ஸோ உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கெமிஸ்ட்ரி தான் எடுத்தேன். 2 பேஜஸாக கவர் பண்ணி அதை படித்து முடிச்சுட்டு ஸ்டிக்கி நோட்ஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டேன். அதில் எனக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எதுவுமே நான் நோட் பண்ணல. அது உங்களுக்கு ஸ்பேஸ் ஆக்கிபை ஆகும். அண்ட் எல்லா பாயிண்ட்ஸும் எழுதினீங்கன்னா நோட்ஸுக்கும் அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஸோ நான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணேன். எனக்கு ஓரளவு சாட்டிஸ்ஃபைடாகவே இருந்தது. ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிவிட்டு என்னோடய செஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எனக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். குட் நைட் ஆல்.